சங்கீதம் 73:25 வாசிக்கலாமே. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. அருமையான சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? இந்த பூமியில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. முதலாவது இந்த பூமியிலே நாம் விருப்பம் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவரோடு கூட நெருங்குகிற விருப்பம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் நம்மோடு நெருங்க வேண்டும், நம்மோடு உறவாட வேண்டும் என்பதற்காக தான் விரும்பி அவர் என்ன செய்தார்? இந்த சாபமான மனுஷ சாயலாய் மாறி சாபமான முள்முடியை ஏந்தி சிலுவையை சுமந்து தேவனுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையை நீக்கி அந்த உறவை புதுப்பிக்கும்படி வந்தபடினால் நாம் முதலாவது எதை விரும்பணும் அப்படின்னு சொன்னால், தேவ உறவை விரும்ப வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் விரும்புறது இல்லை, சபை ஐக்கியத்தை விரும்புறது இல்லை. என்ன பெருசாக நடந்துற போது பாஸ்டர்னா அரைச்சமாகவே அரைப்பார், பைபிளில் இருக்குதே சொல்லுவார், எதுக்கு நான் போனோம், காணிக்க வாங்குவார், வசூல் வேட்டை நடத்துவார் அப்படின்ற மனம் இன்றைக்கு நிறைய பேருக்குள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுவார்? அவருடைய பெருமையை பேசுவார், ஊழியம் செய்ய ஆத்மாவை ஆதாயம் பண்ணுன்னு சொல்லுவார், பரிசுத்தமாக இருன்னு சொல்லுவார். அதனால் என்ன ஆகிறதுனா, நமக்கு சில நேரங்களில் அது போர் அடித்து விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களாக நாம் இருக்கும்போது தேவனோடு நாம் இணைய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் தேவனை நான் சேர வேண்டும், கடவுளை நான் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தினால் சில பேர் என்ன பண்ணுறாங்க? துறவரம் போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் அவங்க கடவுளை சேர்றாங்களா இல்லையான்னு என்பது தேவன் அறிவார். ஆனால் நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையிலிருந்து தேவனோடு கூட நெருங்கி ஐக்கியமாக இருக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு 300 வருடங்கள் என்ன செய்தாரா? சஞ்சரித்து வந்தார் என்று சொன்னால், ஏன் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து வந்தார், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தார், பிள்ளைகளை பெற்றார், குடும்பம் நடத்தினார், அவர்களுக்கு திருமணங்களை செய்து வைத்தார், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேலைக்கு போனார், என்ன செய்ய எல்லா காரியங்களையும் செய்து இருக்க அவர் தேவனோடு கூட உறவாடினார். இன்றைக்கு இந்த பூமியில் நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கணும்னு சொன்னால், நான் தேவனை நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் இன்றைக்கு உண்டாகணும். எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் உண்டாகுது? உண்மையாக எனக்கு உண்டாகுது. தேவனை நெருங்கணும், எப்படியாகிலும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை அறியணும், இன்னும் மிட்டத்தில் நான் சேரணும், இன்னும் நீச்சலால் முழுங்கணும். இதெல்லாம் யாருக்கு தோணும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் தன்னை என்ன பண்ணணும்? ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நான் தேவனை நெருங்கணும் என்கிற ஆசை வந்துவிடும். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தேவனோடு நெருங்கி வாழ விருப்பம் உடையவர்களாக இருக்கும்போது அவர் நம்மோடு நெருங்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக சேர்ந்து போதுமானது, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன்? வரிசையாய் வைத்து காரியத்தை இருபுக்கு வாற்றினால் என் வாயை நிரப்புவேன் என்று யோபு அங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் தெரியும், யோபுவினுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தது. சரீரத்தில் பிரச்சனை வந்தது, அவருடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள், அவருக்கு உடைமை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாத போதிலும் கூட அவர் சொல்லுகிற காரியம், தேவனை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று தெரிந்தால் நலமாக இருக்கும். நாம் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது என்ன சொல்கிறோம்? கடவுளே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு கடவுளுக்கே சாபம் விட்டுட்டு போயிடுவோம். இல்லை, அதானே உண்மை? உண்மை தானே? பாருங்கள், நீங்களும் நானும் நினைக்கிற காரியம் ஒன்றாக இருக்கிறபடினால், விரும்புகிற காரியம் ஒன்றாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நெருங்க முடியாதபடி அது தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த யோபு எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற
ஒரு வாஞ்சையை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம், அல்லது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நான் அவரை விருப்பமாய் தேட வேண்டியது அவசியம். ஆமென். நீங்கள் விரும்பினா தேவனை பார்க்க முடியும். ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஃபுட்பால் கோச்சர் என்ன செய்தாரா? அவர் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தார். என்ன பண்ணார்? அதை நான் கேட்கக்கூடாது. சரி, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தால் என்ன பண்ணுறாங்களாம்? எல்லாரும் பாட்டு பாடுறாங்களாம். அவர் என்ன செய்தாராம்? ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, இந்த பைத்தியக்காரனுக்கு வேறு வழியில் இல்லை, இயேசு செத்து போனார், உயிர் தேர்ந்தார் ஏன் போய் சொல்லி ஒரு கூட்டத்தை வாங்கி சம்பாதிக்கணும்னு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் யோசித்தார். ஆனாலும் அவர் உள் மனசில் ஒன்று தோணினது, இயேசுவே, நீர் உயிரோடுள்ள தேவனாக இருந்தால் என்னை உம்மை எனக்கு காண்பியும் என்று கேட்டாராம். நீர் உயிருள்ளவர் தானே, உம்மை குடித்து பாடிட்டு போகிறானே, அது உண்மையாக இருந்தால் எனக்கு காண்பியும் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு சின்ன வார்த்தை விருப்பத்தோடு கூட கேட்டாராம். கேட்டுகிட்டே அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது அவர் பார்த்த இயேசுவினுடைய சொரூபம் அல்லது அந்த படத்தில் இருக்கிற அந்த ரூபம் அந்த தண்ணியில் தெரிஞ்சுதான். அவர் என்ன செஞ்சாரா? நீங்களும் நானும் ஒரு மாதிரி தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? கண்ணெல்லாம் கசைக்கிட்டு கண்ணை உருட்டி பார்ப்போம். கண்ணை உருட்டி பார்க்குறாரா, உள்ள இயேசுவோடைய அந்த முகம் இருக்கிற அந்த நிழல் போன்ற அந்த படம் அங்கே உள்ளே தெரிகிறதான், ஸ்விம்மிங் பூல் உள்ள. இவர் தண்ணியை என்ன பண்ணுறாராம்? அடித்து விடுறாராம். ஆனால் அது தெளிவாக தெரியுதான். இதை பார்த்து அவர் இயேசு உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. விருப்பப்பட்டால் நீங்களும் நானும் தேவனை அடைய முடியும், அவரை சேர முடியும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாம் தேட வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் அவரை நீங்கள் காண்பீர்கள். என்னை தேடினால் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறைந்திருக்கிறவர் அல்ல, நீங்களும் நானும் விருப்பமாக தேடலை. எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, டீ குடித்தேன், டிஃபன் சாப்பிட்டேன்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஒருவேளை அவர்கள் விரும்புவதினால் அப்படிப்பட்ட சொப்பனம் கூட அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய விருப்பமாக இருக்க, நீங்களும் நானும் அதை விரும்பாமல் பணம் கொடு, நகை கொடு, கடனை நீக்கு, சுகத்தை கொடு, பிரச்சனையை போக்கு, இதை தான் விரும்புகிறோம். ஆனால் விரும்ப வேண்டியது ஒன்றே, நம்மை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்காகிய இயேசுவையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் விரும்பலன்னு சொன்னால் தயவு செஞ்சு தேவனோடு உறவாட விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். கதவண்டையில் நின்று ஓயாமல் கதவை தட்டுறாரு. நீங்களும் நானும் கதவை திறக்கிறதே கிடையாது. எந்தெந்த கதவையோ பிடிச்சி திறக்கிறோம், விருப்பமான கதவை நாம் திறக்கலை. நேற்று தம்பி கேட்டார், சூலமித்தியால் யாருன்னா உன்னத பாட்டு எதுக்கு நான் எழுதப்பட்டதுன்னு கேட்டார். சூலமித்தியால் என்ன பண்ணிட்டார்? நேசர் கதவை தட்டும் போது கதவை திறக்காமல் என்ன செய்கிறா? அசட்டை பண்ணுகிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கு அப்படி தான் பண்ணுறோம். நம்முடைய நேசரை வெளியே நிற்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணல? விருப்பமாக என்ன பண்ணல? கதவை திறக்கலை. கதவை திறந்தால் உள்ளே வருவார், தேடனா கண்டடைவோன்றாரு, வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நமக்கு விருப்பம் வேணும். இந்த யோபுக்கு எல்லா சூழ்நிலையிலும் யோபுக்கு இப்போ என்னங்க தேவை? என்ன தேவை? யோபு 23 அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். எல்லாம் போயிருச்சு. அவங்க நண்பர்கள் உட்காந்து குத்தி 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 காண்பிக்கிறாங்க. யோபுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை இருந்திருக்கணும்? ஆண்டவரே, நான் நீதிமான்னு வெளிப்படுத்துன்னு கேட்டிருக்கலாம். என்கிட்ட நசன்னு பேசுகிறாங்களே, இவனை முதல்ல இங்கேருந்து போக வைங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். நான் இழந்ததை திரும்பி தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கேட்குறது என்னவா இருக்குது தெரியுமா? அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று தெரிந்தால் நலமாக இருக்கும்னு கேட்குறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எது வந்தாலும் எது போனாலும் தேவனோடு நெருங்குவதை என்ன செய்யணும்? விரும்பணும். இந்த காலை வேளையில் நாம் என்ன பண்ணோம்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம்
விருப்பம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இந்த யோபுக்கு இருந்தது. அல்லேலூயா. இந்த விருப்பத்தின்படியாகவே ஆண்டவர் யோபுவோடு வானத்திலிருந்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருடைய முதுகை பார்க்கும்படி உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி சென்றார். ஆண்டவர் இயேசு சகேயின் வீட்டுக்கே போனார். விருப்பம் இருந்தால் எல்லாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிடைக்கும். இன்று முதல் நீங்களும் நான் விரும்பணும், ஆண்டவரே நான் உம்மை நெருங்க வேண்டும், உம்மை இன்னும் நான் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீங்க? என்ன இருந்தாலும் நாம் தேவனை நெருங்குவதையே முதலாவது விருப்பத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்.